பல உயிர்களை காவு வாங்கின மிகப்பெரிய தாக்குதலா கருதப்படக்கூடிய ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கான நீதியை இந்த மாதிரி அரசியல் நோக்கங்களுக்காக ஒடுக்கிறத ஏற்றுக்கொள்ள முடியுமா? யுத்தத்தை நிறைவு செய்யறதுக்கு ஒரு மிகப்பெரிய அளப்பரிய சேவை செஞ்சிருக்காரு, அதனால அவரை விடுதலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த யுத்த வெற்றியை வச்சே பிரச்சாரம் செஞ்சு உண்மைகளை மறைக்க போறீங்க? சுரேஷ் சலீவுக்கு சிஐடி தடுப்பு காவல்ல அநீதிகள் இழைக்கப்படுதா? அப்படி அநீதிகள் இழைக்கப்படுதா இருந்தா ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலோட விசாரணைகள் முடக்கப்படுமா? அப்படி இல்லைன்னா ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலோட விசாரணைகளை திசை திருப்புறதுக்காகவும் உண்மையான குற்றவாளிகளை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நடத்தப்படுற நாடகம் தானா இது? சிஐடி தடுப்பு காவல்ல இருக்கும்போது தனக்கு மனிதாபிமானமற்ற முறையில கொடுமைகள் நடக்குது, சித்திரவதைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி சுரேஷ் சலீவ் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிச்சிருந்தாரு. அதுவும் சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ சுரேஷ் சலீவோட இந்த மனநிலையை மாத்துறதுக்காக அவருடைய மனைவியும் மகனும் சகோதரனும் கூட சிஐடிக்கு போய் அவரை சந்திச்சு பேசியிருந்ததா தகவல்கள் வெளியாகி இருந்தது. மட்டும் இல்லாம அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஊடகங்களுக்கும் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. சுரேஷ் சலீவோட மனைவி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, முக்கியமான ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கோரிக்கை என்ன அப்படின்னா, இத்தனை வருஷமா, அதாவது கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளா சுரேஷ் சலீவ் இந்த நாட்டுக்காக பல விஷயங்களை செஞ்சிருக்காரு. இப்போ இது உங்களுக்கான வாய்ப்பு. இப்போ நாட்டு மக்கள் நீங்க சுரேஷ் சலீவுக்காக முன் வரணும் அப்படின்னு உருக்கமான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சுரேஷ் சலீவோட மகனும் கூட தன்னோட தந்தை சிஐடி தடுப்பு காவல்குள்ள இருக்கும்போது ஒரு நாய மாதிரி நடத்தப்படுறாரு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வெளியிட்டிருந்தாரு. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில தான் நேற்று இரவு ஆகும்போது சுரேஷ் சலீவுக்கு உடல்நிலை மோசமடைந்து அவரை உடனடியாக அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில அனுமதிக்கிறாங்க. இப்போ கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு பக்கத்துல பாதுகாப்பு அவ்வளவு அதிகமா பலப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மிக முக்கியமான வழக்கோட சந்தேக நபர், சூத்திரதாரி, பிரதான சூத்திரதாரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் அந்த வைத்தியசாலையில அவசர சிகிச்சை பிரிவுல இருக்காரு. இதனால அந்த வைத்தியசாலையை சுத்தி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாயிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில சுரேஷ் சலீவோட மனைவி மூலமா சிஐடியோட பணிப்பாளர் ஷானி அபேசேகரவுக்கு அவசரமா ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. அந்த கடிதத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுரேஷ் சலீவ், அதாவது வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்னுடைய கணவர் சுரேஷ் சலீவ் பாக்குறதுக்கு தனக்கும் தன்னுடைய பிள்ளைக்கும் தூரத்துல இருந்து தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அதாவது அவர் பக்கத்துல போய் அவரை பார்க்க முடியல, அதுக்கான அனுமதி வழங்கணும். அது மட்டும் இல்லாம சுரேஷ் சலீவ் சார்பா முன்னிலையாயிருக்கக்கூடிய சட்டத்தரணிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் சுரேஷ் சலீவை போய் சந்திக்கிறதுக்கு, அதாவது பக்கத்துல இருந்து போய் பேசி சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு தான் இந்த கோரிக்கை கடிதத்துல அவங்க பல விஷயங்களை முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ தன்னுடைய கணவர் இப்போ முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த உண்ணாவிரதத்தை கைவிடணுமா இருந்தா அவருக்கு சட்டத்தரணிகளோட ஆலோசனை அவசியம். உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, அவருக்கு ஆதரவு வழங்குறதுக்கு சட்டத்தரணிகளோட ஆலோசனைகள் அப்படிங்கிறது மிக முக்கியமா இந்த நேரத்துல தேவைப்படுது. அதனால அவருடைய சட்டத்தரணிகளையும் அவர் பக்கத்துல போய் அவரை சந்திச்சு அவர் கூட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு வழங்குங்க அப்படின்னு தான் சுரேஷ் சலீவோட மனைவி அனுப்பி இருக்க கடிதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான பின்னணியில இப்போ மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சுரேஷ் சலீவோட சட்ட ஆலோசகர் அசித் சிறிவர்தன ஷானி அபேசேகரவுக்கு ஒரு கடிதம், அதாவது ஒபிஷியலான ஒரு கடிதம் அனுப்பி இருக்காரு. அந்த கடிதம்னா இப்போ மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. ஏன்னா அந்த கடிதத்துல மிக முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாம இதெல்லாம் யாருமே எதிர்பார்க்காத விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடிதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சுரேஷ் சலீவ் தன்னோட இறுதி உயில், அதாவது லாஸ்ட் வில், அதுக்கான ஆவணங்களை தயாரிக்கிறதுக்கு சுரேஷ் சலீவோட சட்டத்தரணியையும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களையும் சந்திச்சு அவர் பேசுறதுக்கு நீங்க அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஷானி அபேசேகரவுக்கு இவர் அனுப்பியிருக்க இந்த கடிதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சலீவ் தன்னோட கண்களை தானம் செய்யறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கதாவும் அவருடைய கடிதத்துல சொல்லப்பட்டிருக்கு. சலீவோட உடல் நலம், அது மட்டும் இல்லாம வாழ்க்கை தொடர்பா
பகுத்தறிவோட யோசிச்சு முடிவெடுக்கிற நிலைமையில அவர் இதுக்கப்புறமும் இல்ல, அந்த அளவுக்கு அவருக்கு இந்த சிஐடி தடுப்பு காவலுக்குள்ள சித்திரவதைகள் நடக்குது, கொடுமைகள் நடக்குது, சிஐடி தடுப்பு காவல் இருக்கக்கூடிய சூழல் அவர் பகுத்தறிஞ்சு தன்னோட உடல்நிலை தொடர்பா முடிவெடுக்க கூடிய மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி இந்த சட்ட ஆலோசகரோட கடிதத்துல சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சட்டத்தரணி அசித் சிறிவர்தன தன்னோட கடிதத்தோட கடைசியா ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அது ஒரு எச்சரிக்கை அப்படின்னே சொல்லலாம். அந்த எச்சரிக்கை என்ன அப்படின்னா, இந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்புக்கு அப்புறமாவும், அதாவது இந்த மாதிரியான ஒரு ஒபிஷியலான கடிதம் அனுப்பப்பட்டதுக்கு அப்புறமாவும் சுரேஷ் சலேவோட உயிருக்கு சிஐடி தடுப்பு காவல் இருக்கும்போது ஏதாவது ஆபத்தோ அப்படி இல்லைன்னா எதிர்பாராத விதமான ஒரு மரணமோ நடந்துச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இந்த சிஐடி அதிகாரிகள், அவருக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய அதிகாரிகள் குற்றவியல் சட்டத்துக்கு கீழே இந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் இந்த கடிதத்துல சுட்டி காட்டியிருக்காரு. மிக முக்கியமா எதிர்காலத்துல உள்நாட்டு அது மட்டும் இல்லாம சர்வதேச மனித உரிமை நீதிமன்றங்களுக்கு இந்த ஒபிஷியலான கடிதம் தான் சாட்சியா சான்றா எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னும் இந்த சட்டத்தரணி தன்னோட கடிதத்துல ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையையும் விடுத்திருக்காரு. சுரேஷ் சலேவோட இந்த உண்ணாவிரதத்துக்கான முக்கியமான காரணம் அவர் தடுப்பு காவல்ல சித்திரவதை செய்யப்படுறதும் அத்துமீறலுக்கு உள்ளாக்கப்படுறதும் தான் அப்படின்னு சொல்லி பல தரப்புகள் சுட்டி காட்டியிருந்தாங்க. பல தரப்புகள் அப்படின்னா சுரேஷ் சலேவோட குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிளவா இருக்கட்டும், இப்படி பல தரப்புகள் சுட்டி காட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இன்றைய தினமும் கூட இந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு போராட்டம் ஒன்றும் நடத்தப்பட்டு இருக்கு. இதுல பல தரப்பினரும் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஆனாலும் இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா, சுரேஷ் சலேயை வந்து சித்திரவதைப்படுத்துறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க, அத்துமீறல்களுக்கு உட்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் சலே மூலமா முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கும் வழங்கப்பட்ட வாக்கு மூலங்களுக்கும் தெளிவான முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பல அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டி இருந்தாங்க. மார்ச் மாத ஆரம்பத்துல அவர் கைது செய்யப்பட்டு சில நாட்களுக்கு அப்புறமா நீதிபதியால விசாரிக்கப்பட்ட போது சுரேஷ் சலே தனக்கு எந்த பிரச்சனையோ அல்லது சித்திரவதையோ செய்யப்படல அப்படின்னும் ஒரு பொதுவான உடல் பரிசோதனை மட்டும்தான் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா மே மாத தொடக்கத்துல அவர் நீதித்துறை மருத்துவ அதிகாரி கிட்ட, அதாவது ஜேஎம்ஓ கிட்ட தன்னோட ஆடைகள் அகற்றப்பட்டு அவர் வந்து பரிசோதிக்கப்பட்டதா சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா அவர் மனநல மருத்துவர்கிட்ட முன்னிலைப்படுத்தப்படுறாரு. அங்கேயும் தன்னோட ஆடைகள் அகற்றப்பட்டு பரிசோதிக்கப்பட்டதா, அதுக்கு மேல சொல்றதுக்கு அவருக்கு வந்து வெட்கமா இருக்கு அப்படின்னும் பல கருத்துக்களை சொல்லியிருந்தாரு. இந்த சோதனைகளோட தன்மை அதை பத்தி விசாரிக்கும் போது இந்த சம்பந்தப்பட்ட உடல் சோதனைகள் எல்லாமே வந்து சிஐடி அதிகாரிகளால இல்லாம விசேட அதிரடிப்படையோட ஒரு சுதந்திரமான குழுவினரால தான் நடத்தப்பட்டது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருந்தாங்க. எங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், கோட்டாபய ராஜபக்ஷவோட அரசாங்கத்துல ஹரக்கட்டா அப்போ சந்தேக நபரா இருந்தவர், இவர் சிஐடி தடுப்பு காவல் இருக்கும்போது ஒரு தடவை தப்பிச்சு போக முயற்சி செய்யறாரு. இப்படி தப்பிச்சு போக முயற்சி செஞ்சதுக்கு அப்புறமா அங்க இந்த சிஐடி தடுப்பு காவல்ல இருந்தவங்க கிட்ட விசேட அதிரடிப்படையினர் மூலமா பல சோதனைகள், அதாவது இந்த உடல் சோதனைகள் நடத்தப்படுறது அன்னையில இருந்து வழக்கமாகவே இருக்கு. அதாவது சிஐடி தடுப்பு காவல்ல இருக்கும்போது அவங்களுடைய உடல் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுறது அந்த சந்தர்ப்பத்தில இருந்தே ஒரு வழக்கம்தான். இப்படியான பின்னணியில இப்ப சுரேஷ் சலேவோட மகன் குசல் சலே நேற்றைய தினம் வெளியில வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, அவருடைய தந்தை இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகல, இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தோட அவருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படிங்கிறதுக்கான பல ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சேனல் 4 அறிக்கை கூட அது உண்மை கிடையாது அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட சந்தர்ப்பங்களும் இருக்கு, பல FBI அறிக்கைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வெளியிட்டு இருந்தாரு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம், சேனல் 4 வெளியான ஆசாத் மௌலானா சொன்ன அறிக்கைகள் மட்டுமே, அந்த அறிக்கைகளை மட்டுமே அடிப்படையா வச்சு சுரேஷ் சலேவோட கைது நடக்கல அப்படின்னு சிஐடி வெளிப்படையாவே சொல்லியிருக்கு. எது எப்படி இருந்தாலும் கூட இப்போ சுரேஷ் சலே சிஐடி தடுப்பு காவல்ல வைக்கப்பட்டு பல கட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டு இருக்கு. கடைசியா நடந்த நீதிமன்ற வழக்கு விசாரணையிலையும் கூட பல விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் அவர்களும் பல விஷயங்களை நீதிமன்றத்துல வெளிப்படுத்தி இருந்தாரு. இது எல்லாமே வந்து ஒரு திட்டமிட்ட இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை சீர்குலைக்கிறதுக்கான திட்டமிட்ட செயற்பாடுகள் அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருது. சமூக வலைதளங்களையும் கூட இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இங்க கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சந்தேக நபர்
அவர் தடுப்பு காவல்ல வச்சு விசாரிக்கப்பட்டு வர்றாரு. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் அப்படிங்கிறது வந்து நாட்டுல நடந்த மிக முக்கியமான ஒரு தாக்குதல் சம்பவம். அதுவும் பல உயிர்கள் பறிபோன ஒரு சம்பவம். உள்நாட்டுல மட்டும் இல்லாம வெளிநாட்டு தரப்புலையும் கூட பல பேர், பல குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க தங்களுக்கு நெருக்கமான பலரை இழந்த ஒரு சம்பவம் இது. இந்த சம்பவத்துக்கு நீதி கிடைக்கணும். அதாவது வெளிப்படையாவே இது வந்து ஒரு அரசியல் நோக்கத்துல நடந்த ஒரு காரணம் தான் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதனால இதோட முக்கியமான சூத்திரதாரி யாரு, இதை செஞ்சவங்க யாரு அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்விக்கான பதில மிகப்பெரிய தேடுதல் வேட்டை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கணும் அப்படிங்கிறது அதுல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சந்தேக நபர்களாக இருக்கட்டும், எதிர்கட்சிகளா இருக்கட்டும், அரசாங்க தரப்பா இருக்கட்டும், இவங்க எல்லாரோடையுமே மிக முக்கியமான ஒரு பொறுப்பாதான் பார்க்கப்படுது. ஆனா இந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ தடுப்பு காவல்ல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்தேக நபரா இருக்கக்கூடிய சுரேஷ் சலை, இவர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு, பல விஷயங்கள் இதுல நிரூபணமும் ஆகி இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இப்போ இவருக்கு உயிர் ஆபத்தே இருக்கு. இவர் வந்து சிஐடி தடுப்பு காவல் இருக்கும்போது கொடுமைப்படுத்தப்படுறாரு, சித்திரவதை செய்யப்படுறாரு, ஒழுங்கா சாப்பாடு கொடுக்குறாங்க இல்ல, இவர் தாக்குதலுக்கு உட்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது இல்லையா. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே எப்போ இருந்து வர ஆரம்பிக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பா முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, அது மட்டும் இல்லாம மேஜர் ஜெனரல் உடுலகம, கர்னல் முகமது அன்சார், இவங்க 3 பேருக்கும் அண்மையில வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டது. இந்த வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் சுரேஷ் சலேவுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு, இவர் வந்து கொடுமைப்படுத்துறாங்க, இவரை வெளியில எடுக்கணும், இவர் நிரபராதி, இவர் எந்த ஒரு விஷயத்திலையும் தொடர்பு பட்டவர் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த விசாரணை அதிகாரிகள் மேல குற்றம் சுமத்த ஆரம்பிக்கிறாங்க. இது இந்த இடத்துல மிக முக்கியமா அவதானிக்க வேண்டிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்குள்ள அப்படி இல்லைன்னா போலீஸ் காவல்ல சிஐடி தடுப்பு காவல் இருக்கக்கூடிய ஒரு சந்தேக நபரை கொடுமைப்படுத்துறது பண்ணக்கூடாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத நாங்க ஏற்றுக்கொள்ள, முழுமனதோட ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கோம். ஆனா பல உயிர்களை காவு வாங்கின மிகப்பெரிய தாக்குதலா கருதப்படக்கூடிய ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கான நீதியை இந்த மாதிரி அரசியல் நோக்கங்களுக்காக ஒடுக்கிறத ஏற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமா முடியாது. ஒரு காலத்துல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக யுத்தத்தை நிறைவு செய்தது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தான் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுது. அதுக்கப்புறமா கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வரணும், அவருக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பவும் கூட யுத்தத்தை நிறைவு செஞ்சது கோட்டாபய ராஜபக்ஷ தான் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் நடந்தது. அதுக்கப்புறமா பிள்ளையானோட கைது, பிள்ளையான் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமாவும் கூட போரை நிறைவு செய்யறதுக்கு, அதாவது இறுதி யுத்தத்துல இருந்து எங்களுடைய நாட்டை காப்பாத்துறதுக்கு பிள்ளையானுடைய ஆதரவு மிக பெரிதா இருந்தது, அவரும் இந்த யுத்த வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி, அவருடைய விடுதலை முக்கியம் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு பிரச்சாரம் நடத்தினாங்க. இப்போ சுரேஷ் சலை விஷயத்திலையும் கூட அவரும் இந்த போரை நிப்பாட்டுறதுக்கு, இந்த போரை நிறுத்துறதுக்கு மிக முக்கியமான காரணம், நாட்டு மக்களுக்காக மிகப்பெரிய தியாகங்களை செஞ்சிருக்காரு, யுத்தத்தை நிறைவு செய்யறதுக்கு ஒரு மிகப்பெரிய அளப்பரிய சேவை செஞ்சிருக்காரு, அதனால அவரை விடுதலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த யுத்த வெற்றியை வச்சே பிரச்சாரம் செஞ்சு உண்மைகளை மறைக்க போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? சரி, 38 வருஷங்களா நாட்டிலையும் உளவுத்துறையிலையும் மிகப்பெரிய அளப்பரிய சேவையை செஞ்ச முன்னாள் அரச புலனாய்வு பிரிவோட பணிப்பாளர் சுரேஷ் சலேவுக்கு சிஐடி தடுப்பு காவல்ல அநீதிகள் இழைக்கப்படுதா? அப்படி அநீதிகள் இழைக்கப்படுதா இருந்தா ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலோட விசாரணைகள் முடக்கப்படுமா? அப்படி இல்லைன்னா ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலோட விசாரணைகளை திசை திருப்புறதுக்காகவும் குற்றவாளிகள், உண்மையான குற்றவாளிகளை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நடத்தப்படுற நாடகம் தானா இது? என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சம்பவங்கள் தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணுமா இருந்தா அரசாங்கத்தோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தொடர்பா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.